ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டால் தான் இந்த அப்ளிகேஷனை வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்கனால நம்மளுக்கு எப்போ பவர் கட் நடக்கும், நம்மளுடைய பில்லை கல்குலேட் பண்ணலாம், நம்மளுடைய பில்லை ஆன்லைனில் பே பண்ணலாம், இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களையும் இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்மளுக்கு பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் ஆல்ரெடி ரொம்ப முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இந்த அளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அப் டு டேட் டீடைல்ஸ் இப்போ இதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பவர் கட் நடக்க போகுதுன்னா அதை பற்றி உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அந்த கம்ப்ளைண்ட் ஆன்லைன் மூலமாகவே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கட்டாயம் நீங்கள் இங்கிருந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போய் தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களையும் இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் எப்போ பவர் கட் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வேலைகளை ஒரு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனில் இருக்க முக்கியமான கீ ஃபீச்சர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு முக்கியமான வேலை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது பவர் கட் ஃபுல் டே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஆல்ரெடி உங்களுக்கு பவர் கட் நாளைக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த வேலைகளை அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நாளைக்கு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு பவர் கட் இருக்கு, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரையும் பவர் கட் இருக்கும் அப்படின்னு இதில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணுற வீடியோஸை முத நாளே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருவேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு அடுத்த நாள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபீச்சர் இந்த அப்ளிகேஷன் மூலமாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பில் பேமெண்ட்டை இந்த அப்ளிகேஷன்லயே உங்களுக்கு பில் பேமெண்ட் பே பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க வீட்ல யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு எவ்வளவு வோல்டேஜ் போகுது அப்படிங்கறத கூட உங்களுக்கு இதுல கால்குலேட் பண்ணலாம். உங்களுடைய வீட்டுக்கு எந்த அளவு யூனிட் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுடைய மந்த்லி பில்லை உங்களுக்கே கால்குலேட் பண்ற மாதிரி இதுல கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பரும் இமெயில் அட்ரஸும் இருந்தாலே போதும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது, இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலையுமே டவுன்லோட் பண்ணலாம். ஆப் ஸ்டோரில் இல்லாட்டி பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா CEB கேர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இல்லாட்டி கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் லாகின் பண்ணலாம். மோஸ்ட்டாக அக்கௌண்ட் இருக்காது, அதனால ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணணும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா NIC நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் லேண்ட்லைன் நம்பர் என்டர் பண்ணணும். அது விருப்பம்னா என்டர் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூசர் நேமை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த யூசர் நேம் தான் நீங்கள் இந்த ஆப்பை லாகின் பண்ணும்போது கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டிய யூசர் நேம். அதனால இது ஞாபகம் இருக்க யூசர் நேமை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை நம்ம என்டர் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்க பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த அளவு விஷயங்களை தான் நீங்கள் ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் சைன்இன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸுக்குள்ளே வந்துடலாம். ஆப்போட இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஐக்கன்ஸோ எதுவுமே கொடுத்துல. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டாகவே பார்த்தீங்கன்னா பவர் அவுட்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் இண்டிகேட் பண்ணாமல் உங்கள் ஊரில் பவர் கட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்களுக்கு இதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் CEB கேர் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயம் இதை நம்ம பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா லாட்ஜ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஷோ பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் அண்ட் ஷோ ஆன் மேப் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்டா இல்லாட்டி எதுன்னு கட்டாயம் செலக்ட் பண்ணணும்.
அதை செலக்ட் பண்ணோன்னா எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்டை வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால எனக்கு இப்படி ஷோ ஆகுது. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இல்லைன்னா உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஊரில் இருக்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் கூட அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிடலாம். கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் கம்ப்ளைண்ட்டையும் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துட்டீங்கன்னா முன்னா நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபுல்லாக இதில் இருந்தே பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே பார்க்குற மாதிரி சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு வந்ததுக்கு பிறகு சைடில் பார்த்தீங்கன்னா 3 கோடு கொடுத்துருக்காங்க. அந்த 3 கோடை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு மெனு பார் மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஹோம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த விஷயம் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே விஷயம் தான் இந்த இடத்துல ஷோ ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்டேஜ் மேப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பை வந்து கிளிக் பண்ணால் இப்போ எந்த ஏரியாவில் வந்து பவர் கட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து இதனால எஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதும் இது ஷோ ஆகியிருக்கு. இதில் ரெட் டாட் இருக்க இடத்துலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கட் வந்திருக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரீன் கலரில் இருக்கிறது தான் என்னுடைய வீடு. ஸோ அதுதான் இப்போ ஷோ ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பவர் கட் இல்லை. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 இடங்களில் பவர் கட் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இந்த மேப் மூலமாகவே பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டரப்ஷன் கலண்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் பவர் கட் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்மளுக்கு ஏர்லியாகவே நம்மளுடைய ஒர்க்கை வந்து பண்ணுற மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு பவர் கட் ஆகிரும் அப்படின்னு இன்னைக்கே தெரிஞ்சிடும். அதனால நம்மளுடைய ஒர்க்கை வந்து குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போட்டு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரையும் நம்மளுக்கு வந்து பவர் கட் நடக்குது அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகணும்னா கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் மூலமாகவே பில் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ணிடலாம். தேர்ட் பார்ட்டியாக இருக்க அப்ளிகேஷன்ஸை வந்து தயவு செஞ்சு நம்பி பில் பே பண்ணாதீங்க. அதை விட ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒஃபிஷியலான இவங்களுடைய சைட்லேயே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டூல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பில் கல்குலேட்டர் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இந்த பில் கல்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை யூனிட் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறதையும் என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பில் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கல்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பில்லை வந்து உங்களுக்கே கல்குலேட் பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு பிக்கப் டேட் அண்ட் எண்ட் டேட்ஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கல்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற யூனிட்டை வச்சும் உங்களுக்கு வந்து கல்குலேஷன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது நம்ம எலக்ட்ரானிக் என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு கூட நம்மளுக்கு எவ்வளோ பவர் யூசேஜ் போகுது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கல்குலேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து இதில் வந்து என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த கலண்டர்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களையும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை என்டர் பண்ணணும்னா உங்களுடைய அக்கௌண்ட் நேம் ஒன்று என்டர் பண்ணணும். அது ஹோமாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரமிசஸ் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட் நம்பர் எந்த இடத்துல இருக்கும், ப்ரமிசஸ் ஐடி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு. ஸோ அது ரெண்டையும் பார்த்துட்டு அப்படியே என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பருக்கு வந்து அதாவது இந்த நம்பர் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு, இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு நம்பர் ரெஜிஸ்டர் ஆகியிருக்க ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து லிங்க் ஆகிரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் பவர் கட் நடக்குது, என்னென்ன மெயின்டெனன்ஸ் நடக்குது அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களையும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு வந்து உங்களுடைய 2-3 அக்கௌண்ட்ஸை கூட இதில் வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் அண்ட் உங்களுடைய நேம் அண்ட் அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் எடிட் பண்ணணும்னா அதில் வந்து எடிட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இதுலையும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான அப்ளிகேஷன் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ரொம்பவுமே சிம்பிளாக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் எப்போ பவர் கட் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற சகலவிதமான விஷயங்களையும் இதிலேயே பார்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை கட்டாயம் நீங்களும் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய எல்லாருடைய வீட்டுக்கும் இது வந்து ரொம்பவுமே தேவைப்படும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க எலக்ட்ரிசிட்டி பில்லோ இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி பற்றி சகல விஷயங்களையும் இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.